சாம்பார்லயே நிறைய விதமான சாம்பார் இருக்கு. அதுலயுமே நம்ம சாம்பார் பொடி இல்லாமலேயே முள்ளங்கி சாம்பார் செஞ்சிருக்கோம். இந்த முள்ளங்கி சாம்பார் செய்யறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். சாம்பார்ல என்ன ஸ்பெஷல் இருக்குன்றது நினைச்சிடாதீங்க. சாம்பார் வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய கலை தான். ஸோ எப்படி இந்த மாதிரி சுவையாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் சாம்பார் வைக்கலான்றது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு சமையல் சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பலும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் எப்பவும் போலவே நம்ம குக்கர்ல தோரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 100 கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுட்டு இறக்கிருங்க. இப்ப விசில் விட்டு பார்த்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாத்தீங்களா. இதை நான் மசிச்சுதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்க ஒரு மத்தால கடைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு வாணல்ல எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகை தாளிச்சு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீளமா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியுமே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நல்லா பெருசா இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்ப நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கி எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுக்கே ஒரு பெரிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பார்னாலே ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அந்த ஸ்மெல் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நம்ம முள்ளங்கியை வேக வைக்க போறோம். ஸோ இப்போ நீங்க வேக வச்சீங்கன்னா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லே இல்லாம ரொம்ப மணமாவும் டேஸ்டாவும் உங்களுக்கு முள்ளங்கி சாம்பார் கிடைக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப கல்லுப்பு இல்ல தூளுப்பு ரெண்டுத்துல ஏதாவது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி காய் நனைகிற அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம வேக வச்சிருக்க பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஆல்ரெடி புளிய ஊற போட்டுட்டேன். இந்த புளிய நல்லா கரைச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ சாம்பார் வைக்கிறது, காய் இல்லாத சாம்பார், காய் போட்ட சாம்பார் எல்லாமே டீடைல்டு வீடியோவாகவே நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ புளி தண்ணி பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு நல்லா கொதி வரணும், அவ்வளோதான். இப்போ சூப்பரா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா நம்மளோட முள்ளங்கி சாம்பார் செம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே உங்களுக்கு பிகினர் சமையல்ன்றது சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம போடுற சமையல் வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.